A coin has two sides என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் மக்களே. டெக்னாலஜி வளர வளர அது எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அதே அளவு தீமையும் இருக்க தான் செய்கின்றது. ஆனால் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு ஆண்கள் தான் பெண்களை தப்பாக நடந்துக்கிறாங்க, பெண்கள்கிட்ட இழிவுபடுத்துகிறாங்க, இல்லை பெண்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, இல்லை பெண்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சொல் அப்படிங்கிற வாக்கியம் என்பது பொய் அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு சான்றுன்னு சொல்லலாம். ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு பெண்களும் ஆண்களை ஏமாற்றுகிறார்கள், தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு சான்றுன்னு சொல்ல முடியும் மக்களே. இந்த வழக்கை பற்றி இப்போ நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கே கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூவஸாக ஒரு 15 days டியூரேஷன்ஸில் ஒரு 15-18க்கு மேலே கால்ஸ் வந்துச்சு. இதே மாடல்ஸ் ஒப்பராண்டி இதை பயன்படுத்திக்கிட்டு பெண்கள் ஆண்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. நம்ம அதையும் பேசியிருக்கோம் நம்ம சேனல்லையே. இப்போ மறுபடியும் அதே ஒரு மாடல்ஸ் ஒப்பராண்டியில் ஒரு பெண் எப்படி ஆணை ஏமாற்றுகிறார், இதனால் எப்படி இந்த பெண் இறந்து பண்ணி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. ஜூன் 5, 2025 கரெக்டாக டீச்சர்ஸ் காலனி கொடுங்கையூரில் ஒரு வீடு. அந்த வீட்டை யார் தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 வயதான நித்யஸ்ரீ மற்றும் பாலமுருகன் 2 பேரும் லிவின்ல இருந்திருக்கிறாங்க. பாலமுருகன் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே வராரு. வந்து பார்க்கும் பொழுது அந்த வீடு கதவு திறந்துருக்கு. உள்ளே தட்டி பார்க்குறாரு, கதவு திறந்துருக்கு. உள்ளே போய் பார்த்தா படுக்கை அறையில் நித்யஸ்ரீ படுத்திருக்கிறாங்க, அன்கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. பாலமுருகன் பதட்டமாகறாரு. எந்த ஒரு வெளிக்காயமும் இல்லை, எதுவுமே இல்லை. அதே பெட்ரூமில் சில தூக்க மாத்திரை நித்யஸ்ரீ பயன்படுத்துவதாக சொல்கிறாங்க. ஸோ தூக்க மாத்திரை இருந்திருக்கு, ஒரு கிளாஸ் இருந்திருக்கு. அந்த கிளாஸை முகர்ந்து பார்க்கும் பொழுது ஆல்கஹால் ஸ்மெல் இருந்திருக்கு. ஸோ உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறார். ஆம்புலன்ஸ் பேராமெடிக்கல் டீம் அந்த செக் பண்ணுறாங்க. நித்யஸ்ரீயோட உடலை செக் பண்ணும் பொழுது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே ஆம்புலன்ஸை பொறுத்தளவுக்கு உயிர் இருந்தால் தான் கொண்டு போவாங்க, உயிர் இல்லாட்டி இறந்து போயிட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுவாங்க மக்களே. அதற்கு பிறகு அங்கேருந்தே 100 கால் பண்ணப்படுகிறது. கொடுங்கையூர் காவல் நிலையத்திலேருந்து போலீஸ் டீம் வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்த்தப்போ அந்த பாலமுருகனை கேட்குறாங்க, இங்கே யார் தங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், நானும் நித்யஸ்ரீ தங்கியிருக்கோம் அப்படிங்கிறார். இப்போது நீங்கள் திடுதுப்புன்னு உள்ளே வந்தீங்களா இல்லை எப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ பாலமுருகன் சொல்கிறாரு, அவர் பேசிக்காக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்திருக்காரு, அவருக்கு வேலை இல்லை. பட் நித்யஸ்ரீ கூட ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு, அது காதலாக மாறி இருக்குது. இது நடந்தது எங்கன்னு பார்த்தா அம்பத்தூர் ஏரியாவில். ஸோ நித்யஸ்ரீ பற்றி ஃபஸ்ட்டு கேட்குறார் போலீஸ். நித்யஸ்ரீ திருவொற்றியூரை சேர்ந்தவர். அவங்க அப்பா பேர் பாஸ்கர், அம்மா பேர் வரலட்சுமி. ஸோ என்னதான் சென்னையிலேயே இவங்களுடைய அம்மா அப்பா இருந்தாலும் அம்மா அப்பா கூட அவங்க தங்காமல் அம்பத்தூர் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தனியாக வீடு தங்கியிருந்திருக்காங்க அம்பத்தூரில். அந்த சமயத்தில் பாலமுருகன் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அப்போ காதலாக மாறி இருக்கு. 26 February 2025 அன்னைக்கு 2 பேரும் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, தாலி கட்டிருக்கிறாங்க. வீட்லேயே தாலி கட்டிட்டு அங்கேயே வாழ்ந்துருக்கிறாங்க. நித்யஸ்ரீயை பொறுத்தளவுக்கு அம்பத்தூர் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால ஐடியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களாம் கேட்பாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தால் தாலியை போட்டுப்பாங்களாம், ஆஃபீஸ் போகிறப்ப தாலி கட்டி வச்சுட்டு போயிடுவாங்களாம். இதான் அவங்க வழக்கமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தாலி கட்டி வச்சுட்டு அம்பத்தூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க, தாலி போட்டு வீட்டில் இருந்திருக்கிறாங்கன்ற மாதிரி இருந்திருக்கு. இவர் வேலை தேடிட்டு இருந்திருக்காரு பாலமுருகன். அதற்கு பிறகு நித்யஸ்ரீக்கு ஐடியில் வேலை போயிருக்கு. வேலையை இழந்த நித்யஸ்ரீ அங்கே ஐடியில் அம்பத்தூரில் இருந்தால் அதிகமாக செலவாகுதுன்ற காரணத்தினாலும் என்னமோ அங்கேருந்து கொடுங்கை டீச்சர்ஸ் காலனிக்கு மாறி வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே 2 பேரும் கணவன் மனைவியாக வந்திருக்கிறாங்க, வீடு வாடகை தங்கியிருந்திருக்கிறாங்க. ஸோ சம்பவம் நடந்த தர்ஸ்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு பாலமுருகன் அப்படின்னா, தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு தான் திருமணம் பண்ண தெரியாது அப்படின்னும், அவங்க அம்மா அப்பா இன்றைக்கி வரதா சொன்னதுனால காலையில் நான் கிளம்பி வெளியே போயிட்டு மதியத்துக்கு மேலே நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க. மதியம் மேலே கால் பண்ணேன், ஃபோனை எடுக்கலை. ஈவினிங் வரைக்கும் கால் பண்ணேன், ஃபோனை எடுக்கலை. ஸோ நான் வந்து பார்த்தா வீடு திறந்துருக்கு, உள்ளே போய் பார்த்தா இறந்துருக்கான்ற தகவலை போலீஸை சொல்கிறாரு பாலமுருகன். அதற்கு பிறகு பெட்ரூமில் பீரோ திறந்துருக்கிறது. திறந்திருந்த பீரோ தேடி பார்க்கும் பொழுது 25 சவரன்ஸ் ஆஃப் கோல்டு காணாமல் போயிருக்குன்ற தகவலையும் வெளியிடுறாரு பாலமுருகன். ஸோ உடனடியாக நித்யஸ்ரீயோட அம்மா அப்பாவுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அவங்க ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து கேட்கும் பொழுது அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா தன்னை பார்க்க வரதா சொல்லி தான் பாலமுருகனை வெளியே நித்யஸ்ரீ அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க அம்மாவை பார்க்க வரவே இல்லை. அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கிங் ஸ்பாட்டாக இருந்திருக்கிறது. ஆனால்
நித்யஸ்ரீ உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை, க்ளீன் ஸ்லேட்டாக இருந்ததுனால அவங்க இந்த வழக்கை ஃபஸ்ட் தற்கொலை வழக்காக வந்து பதிவு பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்புறம் அவங்களுடைய நித்யஸ்ரீ உடலை வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இவங்க அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்கிட்ட வந்து பாலமுருகன் வேலை வெட்டி இல்லாத பையன், ஸோ அவன் இந்த மாதிரி திருமணம் பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ இவன் தான் வேலை வெட்டி இல்லாததுனால நகைக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணை கொலை பண்ணிட்டு நகையை எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு. இருந்தாலும் காவல்துறையில் பார்த்தீங்கன்னா போலீஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு காயமும் அந்த பொண்ணு உடம்புல இல்லாததுனால இது கொலையாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, தற்கொலையாக இருப்பதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க போலீஸ். இன்கொஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்கஹால் குடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது. ஆல்கஹாலில் தூக்கமாக அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்கன்றது தெரிகிறது. ஸோ இது வந்து ஒரு தற்கொலையாக முயற்சியாக கூட வாய்ப்பு இருக்கிற அடிப்படை தான் ஃபஸ்ட்டு விசாரணை போகிறது. ஆனால் நித்யஸ்ரீயோடைய அம்மா அப்பா நகையை காணோம் அப்படிங்கிற விஷயத்த பாலமுருகன் மேலே சந்தேகத்தை திருப்பும் பொழுது இங்கே அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இங்கே நித்யஸ்ரீயோடைய செல்ஃபோன்ஸ் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்போது நித்யஸ்ரீ கடைசி யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பாலமுருகன் வெளியே போனதுக்கு பிறகு அவங்க கால் பண்ண ஆள் யாருனால் டாக்டர் சந்தோஷ்குமார் என்கின்ற ஒரு நபருக்கு. இப்போ இவர் யாருனால் 27 வயது நபர். இவர் ஹஸ்தனப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவை சார்ந்தவர், சேலத்தை சார்ந்தவர். இங்கே மெட்ராஸ் இருக்கிறாருன்ற தகவல் தெரியுது. ஸோ அவங்களுக்கு தான் லாஸ்ட்டாக கால் பண்ணியிருக்காங்க நித்யஸ்ரீ. ஸோ அப்போ அவர் யார் அப்படிங்கிறத விசாரிப்பதற்காக டாக்டர் சந்தோஷ்குமாரை தேடுறாங்க போலீஸ். தேடும் பொழுது அவரை பிடிக்கிறார்கள். அவரை பிடித்து விசாரிக்கும் போது உண்மை தெரிகிறது, நித்யஸ்ரீ பாலமுருகன் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வருவதற்கு முன்னால் இருந்த ஒரு நபர் தான் சந்தோஷ்குமார் என்கின்ற நபர். இப்போ இவர் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது 2 தகவல் கிடைக்கிறது மக்களே. ஒன்று, ஒரு டேட்டிங் ஆப் மூலியமாக பழக்கம் என்று ஒரு தகவல் கிடைக்கின்றது. ஸோ இவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவர் டாக்டர், அவர் 2 பேருமே வந்து நல்ல ப்ரொஃபஷனல் பீப்புள் அப்படிங்கிறதுனால அவங்க டேட்டிங் ஆப் மூலியமாக ஒரு லைஃப் பார்ட்னர் தேடுறதுக்காக இருந்ததாகவும், அப்போது டேட்டிங் ஆப்பில் வந்து இந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல்ஸை போட்டு அது மூலிமா ஒரு டீசெண்டான பார்ட்னர் எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும் அதன் மூலியமாக கிடைத்ததான் நித்யஸ்ரீ அப்படிங்கிற தகவலை சொல்கிறார் சந்தோஷ்குமார். இப்போது சந்தோஷ்குமாரோட ப்ரொஃபைலை பார்த்து நித்யஸ்ரீ தான் ரெக்வஸ்ட் கொடுத்ததாக ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. அதற்கு பிறகு சந்தோஷ் பழகியிருக்காரு, 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு லிவின்க்கு வாழ்ந்துருக்கிறாங்க. லிவினில் வாழ்ந்த சமயத்தில் தான் நித்யஸ்ரீயோடைய பிஹேவியர் பேட்டர்ன் பிடிக்காமல் அவர் வந்து தப்பான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும், இப்போ சந்தோஷ்குமார் இருக்கும் பொழுதே பல ஆண்களோடு அவர் தொடர்பு இருந்திருக்கிறாங்க அப்படின்னும் தெரிய வந்த காரணமையால் அவர் பிரிஞ்சு போயிருக்காருன்ற தகவல் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இவர் சந்தோஷ்குமார் நித்யஸ்ரீ 2 பேரும் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு சந்தோஷ்குமார்கிட்ட மிரட்டிருக்கிறாங்க நித்யஸ்ரீ. எப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அது சந்தோஷ் நியூடாக இருந்த புகைப்படங்கள் இருந்திருக்கிறது. அந்த புகைப்படங்களை உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு அனுப்பிடுவேன், உங்கள் குடும்பத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தி கிட்டத்தட்ட பொருளாகவும் பணமாகவும் 8 லட்ச ரூபாய் காசை பிடிங்கிறாங்க தகவல் சொல்லப்படுகின்றது. சந்தோஷை விசாரிக்கும் போது இவங்க சொல்கிறாரு, 8 லட்ச ரூபாய் வரைக்கும் காசை மிரட்டி வாங்கிட்டு இருந்தா அப்படின்னும், தர்ஸ்டே அன்னைக்கு நித்யஸ்ரீ கால் பண்ணியிருக்காங்க பணத்துக்காக. அப்போது சந்தோஷ் வந்து இதான் கடைசி முறை அப்படின்னு சொன்னதாகவும், இப்போ நான் நேரில் வந்து பணம் கொடுத்ததுக்கு பிறகு நீ வந்து டெலிட் பண்ணணும்னு கேட்டதாகவும் சரின்னு சொல்லிவிட்டு நேரில் அடித்ததாக சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அதாவது சந்தோஷ் வந்து தர்ஸ்டே அன்னைக்கு வீட்டுக்கு வரணும், இப்போ பாலமுருகன் இருக்கக்கூடாது. அதன் காரணத்தினால் பாலமுருகன் கிட்ட தன் அம்மா அப்பா வரதா போய் சொல்லி அவரை வெளியே அனுப்புகிறாங்க நித்யஸ்ரீ. அதற்கு பிறகு சந்தோஷ் உள்ளே வரார். சந்தோஷ் உள்ளே வந்த பிறகு இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பாருது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து மசாஜ் பண்ணணும் கேட்டிருக்காங்க அப்படின்னும், ஸோ சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னும், மசாஜுக்கு பிறகு அவங்க ட்ரிங்க்ஸ் ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னும், ட்ரிங்க்ஸ் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துரு அப்படின்னு கேட்டதாக, அந்த பணத்தை கொடுத்துட்டா ரிலீவ் பண்ணுறியான்னு கேட்டதாகவும், நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதாகவும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு போனதாக ஒரு தகவல் சொல்கிறார் சந்தோஷ் அவர்கள். அதற்கு பிறகு ட்ரிங்க்ஸில் இவங்க நித்யஸ்ரீக்கு தூக்க மாத்திரை சாப்பிடுகின்ற பழக்கம் இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த சந்தோஷ் அவர்கள் ட்ரிங்க்ஸில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்ததாகவும், தூக்க மாத்திரை குடித்ததுக்கு பிறகு மீண்டும் மசாஜ் கேட்டிருக்காங்க அவங்க அப்படின்னும், இப்போ மசாஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னும், மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க அப்படின்னும், அப்படியே பெட்டு மேலே வச்சு அவங்களுடைய எக்ஸஸ் ஆஃப் தூக்க மாத்திரை ப்ளஸ் தலகாணியை வச்சு அழுத்தி அவங்கள வந்து மூச்சு திணற வச்சு இறக்க வச்சுக்காங்கன்னு தகவல் சொல்லப்பட்டது.
ஸோ அவங்க இறந்ததுக்கு பிறகு தன் க்ளவுஸ் போட்டால் எப்படின்ற தகவல் வெளியாகலை மக்களே. பீரோவை திறந்து பீரோடு நகையை 25 சவரன்ஸ் நகையை எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பியிருக்கார் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துருக்காங்க போலீஸ். தர்ஸ்டே அன்னைக்கு காலைல அவர் வந்ததும் இருக்குது, அவர் இங்கேருந்து போனதும் இருக்குது. ஸோ இவர் தான் இந்த கொலையை செஞ்சிருக்காருன்றது உறுதியாகிறது. கன்ஃபெஷனும் கொடுத்துருக்கார். என்ன சொல்கிறாருனால், நான் கொலை செய்யணும்னு நான் வரலை, இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவள் கேட்ட காசை கொடுத்துட்டா, இந்த நியூட் ஃபோர்ஸ் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிடுறான். ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பேச்சை மாற்றி பேசிகிட்டு இருந்தா, இன்னும் என்கிட்ட பணத்தை கறக்க ஆசைப்பட்டா, என்னால் ஒரு சகஜமாக முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. அது மட்டும் இல்லாமல் அம்பத்தூரில் ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்போ கொடுங்கையூரில் அந்த வேலையும் இல்லை. ஸோ வேலையும் இல்லை அப்படிங்கிறப்போ என்னை பகடக்காயாக பயன்படுத்திட்டு, என் ஃபோட்டோவை பயன்படுத்திக்கிட்டு எங்கிட்டேருந்து ஃபுல்லாக காசை கறந்துக்கிட்டு இருக்க வேலையை பார்த்துட்ருக்கா. இது ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு கோவம் அதிகமாச்சு. அதனால தான் நான் செடேஷன் டேப்லெட்ஸ் கொடுத்து அவளை வந்து மயக்கடிக்க வச்சு அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு மக்கள். ஸோ இந்த வாக்குமூலத்தை பயன்படுத்தி அவங்களுடைய நகை எங்கே இருக்குன்னு கேட்கும் பொழுது சந்தோஷோடைய பக்கத்து வீட்டுக்காரரான முஜிபர் பாஷா கிட்ட கொடுத்து வச்சா சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு சாக்குப்பை கொடுத்து வச்சுருக்காரு. சாக்குப்பை போய் வாழ்ந்துருக்காங்க போலீஸ். நகை அப்படியே இருந்திருக்கிறது. பட் முஜிபர் பாஷாவை பொறுத்தளவுக்கு போலீஸ் எந்த கைதும் பண்ணலை. ஏன்னா இந்த ஒரு சம்பவத்தில் அவர் சம்மந்தப்படலைன்னு தெரிய வந்திருக்கிறது. இப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த நித்யஸ்ரீ, இந்த பாலமுருகன் மற்றும் சந்தோஷ்குமார் மட்டும்தானா, இன்னும் எத்தனை ஆண்களோடு பழகியிருக்கிறார், எத்தனை பேர் ஏமாத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்படுகின்றது. ஸோ இந்த பேட்டர்னில் நித்யஸ்ரீயால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸோ அவங்களுடைய ஃபோன் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுமையானால் இது அனைத்தும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. இப்போ என்ன நமக்கு ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் வந்து நீதிமன்ற காவல் அடைக்கப்பட்டார். இப்போ இந்த கேஸ் மர்டர் கேஸாக மாற்றப்பட்டுருச்சு. 20 ஜூன் வரைக்கும் நீதிமன்ற காவல் அடைக்கப்பட்டு விட்டார். ஒரு டாக்டராக ப்ரொஃபஷன் பார்த்துக்கிட்டு இருக்கவர் ஒரு ஆப் மூலியமாக தனக்கு ஒரு பார்ட்னர் தேடுறாரு. அந்த பார்ட்னர் இப்படிப்பட்ட பார்ட்னராக அவங்க கிடைக்குது. ஸோ இப்படிப்பட்ட பார்ட்னர் மூலிமா அவர் ஏமாற்றப்படுகிறார். அவங்களோட பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்லிட்டு விலகி போன அவரை ஏமாற்றி மிரட்டி கிட்டத்தட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணி காசை கறக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெண். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் எவ்வளோ தான் காசை கொடுத்துட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு இதை சுமூகமாக முடிச்சுக்கிறதுக்காக வராரு. வந்த இடத்துல மறுபடியும் அந்த பெண் தன்னுடைய பெண் என்ற ட்ரம்ப் கார்டை ப்ளே பண்ணுறாங்க. நீ பணம் கொடு, எனக்கு பணம் தேவைப்பட்டே இருக்கு, வேலையும் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கடைசி வரைக்கும் நான் ஏமாற்றப்பட்டே கொண்டே இருப்பேனா? நாளைக்கு வந்து சந்தோஷ்குமார் அவர்களுக்கு ஒரு திருமணம் நடக்குது, வேறு குடும்பம் வருது, வேறு மனைவி வராங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயிலு, இந்த பிளாக்மெயில் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே உட்காந்துருக்கோம் வாழ்க்கை பூரா அப்படிங்கிற பயம் ஏற்படுகிறது. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மனுஷன் கொடூரமாக யோசிக்க ஆரம்பித்து நித்யஸ்ரீயை ஈஸியாக கொலை பண்ணிட்டு அவர் வெளியே போகிறாரு. இப்போது இந்த கொலை கேஸ் அவர் மேலே விழுது. இப்போ இதுக்கு மேலே இந்த சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது மக்களே, அவர் லைஃப் இஸ் அவுட். அவருடைய லைஃப் இஸ் டோட்டலி அவுட். இப்போ மர்டர் கேஸ் புக் பண்ணிட்டாங்க. 90 நாள் உள்ளே இருப்பார், வெளியே வருவார். வெளியே வந்தாலுமே சமுதாயத்தில் அவருக்கான பெயர், அவருடைய ஃபோட்டோ, அவருடைய முகம் இது மறக்க போகிறது கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணாலுமே இந்த ஒரு கேஸை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு திருமணம் என்பது இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். ஸோ பார்க்க போனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஒரு பெண்ணோட பேராசையால். ஸோ ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு எப்படி ஒரு பெண் ஒரு ஆணோட வாழ்க்கையை அழிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கேஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லலாம் மக்களே. என்ன ஒரு பாடம்னா, டேட்டிங் ஆப்ஸ் இந்த மாதிரி ஆப் மூலிமா ஆண்கள் தான் பெண்களை ஏமாற்றுறதுக்காக இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க, ஆண்கள் தான் பெண்களை ஏமாற்றுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது கிடையாது. க்ரைம் இஸ் நாட் ஜெண்டர் பேஸ்ட், ஜெண்டர் பயாஸ்டும் கிடையாது. ஸோ க்ரைம் பண்ணுறதுக்கு ஆண் பெண் என்ற பாரபட்சம் கிடையாது. ஒரு பணத்திற்கோ நிலத்திற்கோ இல்லை பெண்ணிற்கோ இல்லை மண்ணிற்கோ எதற்காக வந்து ஒரு தேவை இருந்தாலுமே அங்கே க்ரைம் பண்ணுறதுக்கு ஆணும் பெண்ணும் சரிசமமாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கேஸ் இன்னொரு உதாரணமாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டேட்டிங் ஆப்ஸில் பொறுத்தளவுக்கு ஆண்கள் எந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்ஃபேக்ட் அதில் போய் அவங்களோட பார்ட்னர்ஸை தேடுறதே தேவையற்ற விஷயமாக தான் நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறத எந்த ஆஸ்பெக்டில் பார்க்க முடியும்? மேட்ரிமோனியல் சைட்ஸ் மாதிரி தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட டேட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்க்கப்படுகின்றது.
ஒரு காலத்தில் டேட்டிங் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தையாக, ஒரு கொச்சையான வார்த்தையாக பார்க்கப்பட்டு இருந்த காலம்லாம் போயிட்டு இன்றைக்கி டேட்டிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து சகஜமான வார்த்தையாக பார்க்கப்படுகின்றது. டேட்டிங்னா ஏன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க, ஒரு நாள் செலவு பண்ணுறது தான் டேட்டிங்கு, பேசி பழகிறது தான் டேட்டிங்குன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஜென்சி கிட்ஸ்லாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ்டான ஒரு கருத்து கணிப்பு இருக்கின்றது. ஸோ இந்த டேட்டிங் ஆப்ஸை பயன்படுத்துறது பெரிய தப்பான விஷயம் இல்லைன்ற மாதிரியான போதனைகள் கொடுக்கப்படுகின்றது. ஸோ இப்படிப்பட்ட போதனைகள்லாம் இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ், இப்போ 27 வயது டாக்டருக்கு 27 இயர்ஸில் அவர் மேலே ஒரு மர்டர் கேஸு. ஸோ இந்த மர்டர் கேஸுன்றது அவர் சாகிற வரைக்கும் போகிறது கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் இது வந்து சார்ஜ் ஷீட் போட்டு இதை ட்ரையலுக்கு ஏற்றுனாங்கன்னா இவர் தான் கொலை பண்ணாருன்றது உறுதியாக இருக்கிறதுனால அதற்கு தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ எப்படி ஒருத்தவங்க வாழ்க்கையை புரட்டி போடுது பாருங்கள் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காலத்தில் இப்போ நித்யஸ்ரீயோடைய பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துகிறாங்க. அவன் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களாம், இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, என் பொண்ணு வந்து அம்பத்தூர் ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால் வந்து தனியாக வீடு தங்கியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், பட் இப்படிலாம் இந்த என் பொண்ணு பண்ணியிருக்கான்றதே எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆணை மட்டும் இல்லை, ஒரு பெண்ணுக்குமே எக்ஸஸாக சுதந்திரம் கொடுத்து தனியாக வீடு எடுத்து தங்கிக்கோ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெற்றோர் கொடுத்தாங்கன்னா, கண்காணிப்பு இல்லாமல் ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தைய வந்து ஃப்ரீயாக விடுறாங்க. அஃப்கோர்ஸ் 26, 27 வயது நித்யஸ்ரீக்கு, 26 வயசு நித்யஸ்ரீக்கு. இதுக்கு மேலேயும் கண்காணிப்பு தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது இந்த வழக்கு பெற்றோர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் பார்க்க முடிகிறது. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத ஒரு பெண்களாக தான் பெண் வளர்ந்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தையே இப்போ தான் பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு பண்ண தப்பால் ஒரு 2 ஆண்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஒன்று பாலமுருகன், இன்னொன்று வந்து சந்தோஷ்குமார். இதை பாலமுருகன் இஸ் அக்செப்டபுள், வேறு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம், பட் சந்தோஷ்குமார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது மக்களே. ஸோ இந்த இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டை பொறுத்தளவுக்கு இந்த டேட்டிங், இந்த பப் கல்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத சேதாரமாக மாறிவிட்டது. ஸோ இந்த மாதிரி கொலாட்ரல் டேமேஜஸ்க்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கின்றது. பட் இந்த இடத்துல இந்த கொலாட்ரல் டேமேஜஸ்க்குள்ளே எப்படியெல்லாம் ஒருத்தவனை ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கை எடுத்துக்காட்டாக எடுத்துக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது ஆண்களுக்கும். ஸோ ஆண்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃபே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு எடுத்துக்காட்டு மக்களே. ஸோ இந்த மாதிரியான ட்ராப்ஸில் மாட்டாமல் ஆண்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை இந்த வழக்கை பார்த்து புரிந்து கொள்ளலாம். நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.